கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட் டே ஆஃப் ட்ராவல் ஜஃப்னாலேருந்து கிளம்பி கொழும்புக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ நான் ரொம்ப சைலண்டாக பேசுகிறேன். நான் பக்கத்தில் 3 o'clock தான் ஆகுது, 3:30. ஏன்னா பக்கத்தில் நிறைய ரூம்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரூம். நான் இப்போ வந்து உங்களுக்கு ரூம் டூர் காமிக்கிறேன். ஸோ தூங்காமல் ரூம் டூர் உங்களுக்கு காமிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட ட்ராவல் பார்ட்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேகே ட்ராவல்ஸ். ஸோ நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா பேக்கேஜ் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் சூப்பராக ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. டீட்டெயில்ஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரியும், பார்த்து கால் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வெளியிலேருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு. ஸோ அது வந்து லிஃப்ட்டு, இதுதான் நம்மளோட ரூம். அண்டு இப்போ வாங்க க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே வந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா எங்கள் லைட் அண்ட் இங்கே ஒரு கிளாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சூப்பரான பெட்டு அண்ட் இங்கே ஒரு செப்பல் ஸ்டாண்டு அண்ட் ஒரு செப்பல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்டான கபோர்டு, இங்கே வந்து ஒரு லைட் அண்ட் அங்கே வந்து ஏசி. ஸோ இங்கே வந்து நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம். அந்த லைட்டும் செமையாக இருக்குது பாருங்களேன். இங்கே வந்து அழகாக திங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு டூத் ப்ரஷ், பேஸ்ட், ஷாம்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அடாப்டருமே ட்ராவல் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்களா, அங்கே எப்படியுமே இந்தியாவில் இந்த கொண்டு வரதெல்லாம் செட் ஆகாது. நாங்களுமே அதை பற்றி யோசிக்கலை, கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு டேபிள் அழகாக நீங்கள் டெலிஃபோன், ஒரு லைவ் பிளான்ட், கெட்டில், கப் கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் டீட்டெயில்ஸ். அண்ட் இது வந்து ஒரு அழகான ஒரு பால்கனி வியூ. ஸோ பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இதான் வழியில் லைட்டை போவாங்க, அவங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். வந்து ஒரு அழகான லைட்டிங் அண்டு இங்கே வந்து பால்கனி வியூ சூப்பராக இருக்குதுங்க. இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் இப்போ வந்து நான் தூங்க போகிறேன். தூங்கிட்டு காலையில் பார்க்கலாம். பை, குட் நைட். இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமுக்கும் கீ இருக்குது பாருங்கள். ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ இங்கே எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. அண்ட் நேற்று வந்து ரூம் டூர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேருந்து இன்றைக்கி ரெடி ஆகிட்டு இன்றைக்கி நம்ம கொழும்பு போக போகிறோம். கொழும்புல தான் இருக்கோம். இப்போ வந்து ராகம்மா ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம வந்து கொழும்பு ஃபோர்ட் போக போகிறோம். ஸோ அதான் மெயின் ஏரியா சுற்றி பார்க்குறதுக்கு தான் இங்கே உள்ள ட்ரெயின் டிக்கெட்டு பார்த்தீங்களா. ஸோ 1 o'clock ட்ரெயின். நமக்கு இப்போ வந்து 1/2 hour மேலே டைம் இருக்குது. ஸ்டேஷனை சுற்றி பார்க்கலாம். பார்த்துட்டு ட்ரெயின் வந்தோன்னா உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ ட்ரெயின் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஸ்ரீலங்கன் மணிக்கு. ஸோ நாங்கள் 2 டிக்கெட் வாங்கினோம், டோட்டலாக 80 ஆச்சு. ஸோ போயிட்டு ட்ரெயினில் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொழும்பு ரோட்ஸில் தான் சுற்றிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நமக்குன்னு கிளைமேட் செஞ்சு வச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா நேற்று வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, செம்ம வெயில் ஜப்னாவில். ஸோ இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் கிளைமேட் வந்து ஓரளவுக்கு ஓகேன்னா ஸ்விஸ்லிங் மாதிரி இருக்குது, அப்படி சாரல் அடிக்குது. ஸோ இப்போது எங்கே போகிறோன்னே தெரில, போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறோம் அப்படின்றத காமிக்கிறேன். என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி 55 ஃப்ளோர் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து நடந்து அப்படியே ஒரு மால் வந்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்து பிரசிடென்ஷியல் செக்ரட்டரி ஹவுஸாக பிரசிடென்ட் இருப்பாரான்னு தெரிலங்க. அண்ட் பின்னாடி வந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. அதுவும் அங்கே தான் நம்ம வந்து கொழும்பு போட்டிருக்கு. ஸோ ஜூம் பண்ண முடியுமான்னு தெரியல, அதுவும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்குது. ஃபுல்லாக ஹார்பர் தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சிட்டி ஸ்டைல் பின்னாடி பாருங்கள், நல்லா இருக்குது. ஸோ இப்போ மால் போயிட்டுருக்கோம், உள்ளாடி போயிட்டு சுற்றி காமிக்கிறேன். இப்போ வந்து மாலை சுற்றி பார்த்துக்கோங்க. இதுதான் மால் அண்ட் ஓஜி மாலா, ஓஎஸ்ஜி மால் ஏதோ ஒன்று. ஸோ இப்போ வந்து பீச் போகிறோம். உள்ளே வந்து எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. சோனியர்ஸ் பார்த்தோம், நிறைய இருந்தது. பட் அது வந்து வெளியில் வந்து இதோட சீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ வந்து பீச் போகிறோம். ஃப்ரெண்டில் ஒரு பில்டிங் சூப்பராக இருக்குது, அதுவுமே முடிஞ்சால் காமிக்கிறேன். இப்போ போயிட்டு டைம் வந்து 3 o'clock இங்கே இல்லை, இந்தியாவிலையும் சேம் டைம் தான். ஸோ இப்போ போயிட்டு முதல்ல சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு பீச் போய் அங்கே ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு நைட்டு வந்து எதுவும் அங்கே ஈவெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதையும் முடிச்சுட்டு திரும்ப வந்து நம்ம ஸ்டே பண்ண ஏரியாவுக்கே போக போகிறோம். அதுதான் இப்போ உள்ள பிளான். அப்படியே வாங்க நம்ம சாப்பாடுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டை வந்து பார்த்துட்டு காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்களா கைஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்மையான பில்டிங்க. ஸோ அதுதான் மால். அண்ட் இதுவும் வந்து சூப்பரான பில்டிங்க, செம்மையாக இருக்கா. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சூப்பரான பில்டிங்க, வேறு லெவல். அப்படி ஸ்ட்ரக்சர்லாம் பாருங்களேன், ஸ்டெப்பாக அப்படி ஸ்டெப்பாக வரும், சூப்பராக இருக்குது. இங்கே காமிச்சு பின் டவர், அமெரிக்காவோட ஃபஸ்ட் காப்பிங்க. இது சிங்கப்பூரா சாரி மலேசியாவோட ஃபஸ்ட் காப்பி. இதுவுமே சூப்பராக இருக்குது பாருங்களேன், வேறு லெவல். ஸோ இப்போ அப்படியே வாங்க நம்ம வந்து ஃபுட்டு போய் சாப்பிட்லாம் வாங்க. ஹலோ கைஸ், நம்ம வந்து இப்போ மால் போயிட்டு சாப்பிட போகிற வழியில் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டவர் பார்த்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியுது. அது மேலே போனோம் அப்படின்னா ஃபுல் வியூ கிடைக்கும் நமக்கு. அண்ட் இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்சம் பிளான்ஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டு அதுக்கு போக முடியுதான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ போனோம் அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ இதை காமிக்கணுன்றதுக்காக தான் வீடியோ எடுத்தேன். இப்போ சாப்பிட்டு, ஏன்னா ரொம்ப பசிக்குது, ஆல்ரெடி 3 o'clock மேலே ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு தான் நெக்ஸ்ட் ஒர்க்கு பார்த்துக்கோங்க. நீங்களும் வரீங்க அப்படின்னா அங்கே போய்ட்டு மேலே விசிட் பண்ணுங்கள். ஏன்னா மேலே போனீங்கன்னா வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னிலேயே நம்ம வந்து பீச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். அதுதான் பீச். அங்கே நிறைய பேர் கைட் விடுறாங்க. இங்கே வந்து ரைட் சைடில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது, சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஷாப் மாதிரி தான் இருக்குது. அதில் வந்து என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஏதாவது சாப்பிட்ற மாதிரி ஐட்டம் இருந்தால் சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னா ஒன்லி ஸ்நாக்ஸ் தான் வாங்க முடியும். காமிக்கிறேன் பேக் கேமரா.
கைஸ் இதெல்லாம் ஸ்ரீலங்கா வந்து பீச்சில் என்ஜாய் பண்ணலாம் நினைக்காதீங்க, இதெல்லாம் பீச்சே இல்லை. தெரியுதுங்களா? ஸோ இந்த பீச்சில் வந்து நீங்கள் கால் நினைக்க முடியாது. ஆனால் அலையெல்லாம் பயங்கரமாக வருது. இங்கே கீழெல்லாம் இங்கே வலை அடிக்கும்னு நினைக்கிறேங்க. ரொம்ப இதாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டுக் டுக் இதான் டுக் டுக் ஆட்டோ. ஸோ நம்ம வந்து போயிட்டு சாப்பிடுவோம். ஸ்ரீலங்கா ஆட்டோங்க. ஸ்ரீலங்கா ஆட்டோவில் ஃபஸ்ட் டைம் கொழும்புல வந்துருக்கோம். ஃபுட்டு லஞ்சை சாப்பிட்லான்னு பார்த்தா எங்கேயுமே கிடைக்கலங்க. எல்லா இடத்துலையுமே அந்த சின்ன சின்ன இங்கே உள்ள சீ ஃபுட் வச்சு இறால் அந்த மாதிரி வச்சு சின்னதாக பண்ணுறாங்க. செட் ஆகலை. ஸோ இப்போ ஆட்டோ பிடிச்சிட்டு கொஞ்சம் தள்ளி போகிறோம். அவங்கள்ட்ட கேட்டிருக்கோம். அவங்க ஒரு ஹோட்டல் சொன்னாங்க, அங்கே தான் போகிறோம். போயிட்டு பார்ப்போம் அங்கே எப்படின்னு. ஏன்னா நடக்க முடியலங்க, ரொம்ப நடந்து வெயில். அதாவது இதுவே கம்மி தான், பட் இதுவே நடக்க முடியல. ஸோ என்ன ப்ரைஸ் ஆட்டோன்றலாம் நான் அங்கே இறங்கிட்டு சொல்கிறேன். ஸோ இவர் வந்து நம்மளை கூப்பிட்டு போகிறாருங்க ஃபுட்டுக்கு. இங்கே வந்து இன்றைக்கி வந்து ஏதோ ஃபெஸ்டிவல். ஸோ ஃபெஸ்டிவலுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து வாங்கிட்டு இது போகலாம். ஐஸ்கிரீம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போகலாம். தேங்க்யூ. ஸோ இதுதான் ஐஸ்கிரீம். சாப்பிட்டு இப்போ திரும்ப ஆட்டோவில் போவாங்க. ஐஸ்கிரீம்ங்க இங்கே வந்து எல்லாருமே ஜாலியாக, எல்லாரையுமே யார் வந்தாலும் நிப்பாட்டி ஃப்ரீ ஐஸ்கிரீம் எல்லோரும் கொடுக்குறாங்க. ரொம்ப இதுதான். நம்ம ஊரில் 10 ரூபாய் ஐஸ்கிரீம், 15 ரூபா ஐஸ்கிரீம் தான். பட் ஓகே, எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நிறைய இடத்துல நீங்கள் லஞ்சுமே கொடுக்குறாங்க. ஸோ எங்களுக்கும் வயிறு பசிக்குது. போயிட்டு அப்பத்துலேருந்தே நான் அவங்ககிட்ட சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ எந்த அளவுக்கு ஸோ கொஞ்ச நேரத்தில் 5 o'clock ஆயிருங்க. ஸோ ஃபுட்டுக்கு வந்து வந்தோங்க. பாருங்கள் லைனை அப்படியே 1 கிலோமீட்டருக்கு அப்படியே தொடர்ந்து போகுதுங்க. ஆனால் சாப்பாட்டை தேடிய பயணம் இன்னும் போயிட்டே இருக்கு. ஆப்போம் இங்கே சாப்பிட்றோமா? ஓப்பனா? இங்கே ஒன்று ஓப்பனில் இருக்கு, சாப்பிட்றலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து லஞ்சு. அந்த ஹோட்டலில் சாப்பிட்ல, வேறு ஹோட்டலில் வந்துட்டோம். பரோட்டா பீஃப், சாம் வந்து சிக்கன் வாங்கிடலாம். ஸோ சாப்பிட்டுட்டே கன்டினியூ பண்ணலாம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பசிக்குதுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. ஐஸ்கிரீம் வாங்க வந்துருக்கோம். தேங்க்யூ. மெல்ட் ஆகுதுங்க. இப்போ வந்து நம்ம ரயில்வே தான் கிராஸ் பண்ணி வரோம். இப்போ ஒரு ட்ரெயின் போச்சு. அந்த ட்ரெயினுக்கு வந்து நம்ம ஊர் மாதிரிலாம் ஸ்ட்ரிக்டாக க்ளோஸ் பண்ணிடலாம் இது பண்ணுறதில்ல. அதாவது ரொம்ப இங்கே இருக்கு அப்படி இல்லை கேஸ். ஆமாம், இப்போ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்காதீங்க. அதாவது எப்படி யூஎஸ்ஏலாம் இப்போது எந்த வழியில் போதோ அதை மட்டும் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆப்போசிட் இந்த சைட் லைன் வந்து ஓப்பனில் இருக்கும். அந்த மாதிரி இங்கே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? நீங்கள் இந்த ஃபெஸ்டிவல்னால நிறைய இடத்துல ஐஸ்கிரீம் ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க. நாங்கள் போன ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மிஸ்கம்யூனிகேஷனோட ஒரு சின்ன, ஏன்னா ப்ரைஸ் வந்து வேறு மாதிரி இருந்தது. இது என்னன்னு கேட்டால் டக்குன்னு டென்ஷன் ஆகிட்டான். இப்போ தான் எனக்கு புரியுது அவன் டென்ஷன் ஆகல ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அவன் எங்களை ஏமாற்றிட்டான் கொஞ்சமாக. நீங்களும் பார்த்து இது பண்ணுங்கள். இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நடந்து போகிறோம். எங்கே போகிறதுன்னு தெரியாது, ஏன்னா சைடில் ஃபுல்லாக சுற்றியாச்சு. அப்புறம் ஏதாவது சொல்ல விரும்புறியா சார்? என்னது? ரினோ ஜோஸா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரினோ ஜோஸா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹோட்டலில் சாப்பிட போகிறீங்கன்னா பார்த்து சாப்பிடுங்க, சரியா? கால்குலேஷன்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்கலாம். சரி சும்மா சொல்கிறேன், சொல்ல வேணாமா? சரி சொல்கிறேன் வாங்க. சரி வேணாம் விடுங்க. நீங்கள் ஆனால் வந்தால் பார்த்து சாப்பிடுங்க.
ஏன்னா சாம் வேணாம்னு சொல்லிட்டான். சாமை மீறி எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா யூடியூப் சேனல் அவனோடது. நான் வெறும் vlogging மட்டும்தான் பண்ணுவேன். அவன் வந்து எனக்கு சேலரி கொடுக்குறான். ஓகேவா? இப்போ வந்து நல்லா ஸ்பாட் போய் உட்காந்துட்டு யோசிப்போம் எங்கே போகலான்னு. கைஸ் இப்போ வந்து போர்ட் சிட்டி பார்த்தீங்களா, கொழும்பு லைட்டெல்லாம் போட்டாங்க. சிட்டியை பாருங்கள். அண்ட் அங்கே வந்து இப்போது ஃபவுண்டெயின்லாம் ஆன் பண்ணி விட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நைட் லைஃப் வந்து சூப்பராக இருக்கும் இங்கே. ஏன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ் கூகுளில் பார்த்தேன், வேறு லெவலில் இருக்குது. பட் நாங்கள் வந்து ட்ரெயின் பிடிச்சி போக போகிறோம், வேறு வேலைங்க இருக்குது. அதுக்கப்புறமா நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு. நீங்களும் வாங்க. பட்ஜெட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸ்ரீலங்கா ட்ரிப்பு. நான் லாஸ்ட் வீடியோ எவ்வளோ எங்களுக்கு டோட்டலாக செலவாச்சுன்றதை சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அங்கே ஏதோ இன்ஃப்ளூயன்சர் இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் போய் மீட் பண்ணலாம் வாங்க. அவர் இங்கே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. முன்னாடி வந்து கிறிஸ்மஸுக்கு பண்ணுற மாதிரி வேறு ஏதோ ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. அப்பா ஏங்க இப்போ தாங்க இவ்வளோ பெரிய பில்டிங்கை பார்க்குறேன். 2 சைடு. நானும் சென்டரில் தான் பார்த்தா எவ்வளோ பெரிய இதுங்க. எல்லாம் ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா ஃபண்டும் இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகலான்னு பார்க்குறோம். அப்படியே வாக் பண்ணிட்டு போகிறோம். ஸோ ரூமுக்கு தான் இப்போ போக போகிறோம். வாங்க. ட்ரெயினை பார்த்தீங்கல்ல கைஸ், ரொம்ப பழைய ட்ரெயின். உள்ளே வந்து டவுன் பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும். அப்படி சும்மா இப்படி ஆடாதுங்க, இப்படி ஆடும் ட்ரெயின். உள்ள ஃபேனில் வந்து ஒரு ஸ்பெஷலுங்க. நம்ம வந்து இந்தியன் ரயில்வேஸில் கிடையாது. ஃபேன் வந்து அப்படி ஸ்பைரலாக சுற்றும். எல்லா இதுவும் 360 இது அப்படி சுற்றும். அது ஒரு புது விஷயம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராகமா ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம். இப்போ வந்து ரூமுக்கு போயிட்டுருக்கோம், நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடத்துக்கு. அங்கேருந்து திரும்ப நாளைக்கு சுற்றி பார்க்கலான்னு. கொழும்புவில் வந்து நீ எங்கடா போகிற? திரும்பி போகிறாங்க என் கூடவே வந்துட்டு. ஸோ பஸ் கிடைக்காம நம்ம வந்து டுக்டுக்கில் வந்து இறங்கியிருக்கோம். ஸோ நம்ம ஸ்டேக்கு வந்துட்டோம். இப்போ போயிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். வாங்க சாப்பிட்ணும். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது கைஸ். இப்போது வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு இப்போ போய் சாப்பிட்டு தூங்க போகிறேன். நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம். எங்கே போகிறோன்றதெல்லாம் நாளைக்கு காலையில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. அண்ட் மறக்காமல் நம்ம ஸ்பான்சர் KK ட்ராவல்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்ரீலங்கா பேக்கேஜ் சூப்பராக உங்களுக்கு புக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ see you all in new video. பாய். மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இப்போயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.